Watch full episodes on Jio Hotstar. இங்க பாருங்க மிஸ்டர் ஃபுட்பால் பாய், உங்களுடைய இந்த ஃபுட்பால் பாம் நல்லபடியா வேலை செய்யும்ல? சொல்லுப்பா. ஷேர் சிங், உன்னோட கவலைகளுக்கெல்லாம் டாடா சொல்லு, பாய் பாய் சொல்லிடு. இப்போ உன் கூட ஃபுட்பால் பாய் இருக்கான். இந்த பாலை யாரெல்லாம் கையில எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த கடவுள் கையில எடுத்துக்குவான். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. வரட்டா? போ போ போ. ஹலோ மிஸ்டர் சௌத்ரி சார், இந்த ஃபுட்பால் சுத்தி முடிக்கிறதுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற தங்கம் வைரம் எல்லாத்தையும் எங்க ஆளுங்க கிட்ட நீங்க கொடுத்துடணும். இல்லன்னா இங்கே பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன மிரட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன். இங்கே பாரு, இப்போ போலீஸ்ல சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு. ஹலோ, இங்க பாரு, இங்க பாரு, பால் சுத்தி முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. ஏன்னா அழிவுக்கு இரண்டாவது பெயர் வேற யாரும் கிடையாது, இந்த ஷேர் சிங். மறந்துட்டு தப்பு பண்ணிராத. அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? எதுக்காக இப்படி பண்ண? பாலை எதுக்காக இப்ப கைய வச்சு நிறுத்தின? எல்லாரும் இப்ப கீழே படுத்துக்கோங்க. என்ன இது? காப்பாத்துக்கோ. இப்ப உனக்கு புரிஞ்சுதானா மண்டையா? அழிவோட இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங்ங்கிறது. இங்க இருக்கிற எல்லா நகைகளையும் உடனடியா எடுங்க, போங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், நம்ம கிட்ட நேரம் இல்ல. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுங்க. எல்லா நகையும் எடுத்துருங்க. ஒரு நகையை கூட நீங்க மிஸ் பண்ண கூடாது. அப்படி மிஸ் பண்ணீங்கன்னா என்கிட்ட மரணடி வாங்குவீங்க. வாங்க வாங்க வாங்க. சமையா நிறுத்துங்களா. இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல ஒழுங்கா சட்டத்துக்கிட்ட சரணடைஞ்சிடு. சட்டத்தோட கால்கள் நீளமானது. இங்க பாரு, நான் உன்னை ஓடி வந்து பிடிச்சிருவல. யாரோட குழந்தை அது? அப்ப இருந்து தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. யாராவது தூக்க வேண்டியதானே? என்ன பண்றிய? அட, ஒரு பிரச்சனை இல்ல, நான் உன்னை தூக்குறேன்டா செல்லம். வாங்க வாங்க வாங்க. வந்துட்டானுங்கயா இம்சை. ஆஹா, ஃபுட்பால் பாய், நமக்கு இம்சை வந்துடுச்சு. இப்ப எல்லா கதையும் முடிய போகுது. என்ன பண்றதுன்னு புரியல. ஏய் ஷேர் சிங், இதுக்கப்புறம் எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது மேன். நீ எங்க போனாலும் சரி, கட்டு பட்டு முன்னாடி வந்து நிப்போம். இப்ப இந்த கடையில இருந்து நீ என்னெல்லாம் திருடினியோ அது எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சிரு. அப்படியே போய் கையோட சட்டத்துல சரண்டர் ஆயிடுப்பா. டே பீமா, அங்க போய் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு பிரிடா. பத்தடி தள்ளியே நிக்கணும், புரியுதா? இல்ல உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னால சண்டை போட முடியாதுண்ணா. செம்மையா சண்டை போடுவேன் தெரியுமா? இப்போ என் பவரை பாக்குறியா? இந்த வருது பா, ரைட்ல ஒரு பஞ்சு. பட்டுவோட மேஜிக்கல் பஞ்ச பாத்தியா? குத்து வாங்கிட்டு குனிஞ்சு படுத்திருக்கேன். கட்டு, இந்த காட்சி நீ பாக்க. ஒரு நிமிஷம் நில்லு. ஏய் யா ஏ கட்டு, பாத்தியா நம்ம பஞ்ச க்ளோஸ் அப்ல எப்படி? ஆச்சரியத்துல தலையே சுத்துமே. தேங்க்ஸ் பட்டு.
உங்க பஞ்சில நிறைய பவர் இருக்கு. அப்படின்னா? என்னோட தலை சுத்துது பட்டு. ஐயோ உன்னையா குத்திட்டேன். என் நண்பனை நானே குத்துற அவலம் ஏற்பட்டு போச்சே, அதுவும் தவட மேலேயே. சாரி கட்டு, கண்ணை மூட்டு குத்துனா ஒண்ணுமே தெரியல எனக்கு. மனசுல வச்சுக்காத ப்ளீஸ் பட்டு, எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணுங்க. எதுவுமே பண்ணாம இந்த ஓரத்துல நில்லுங்க ப்ளீஸ். Thank you. முன்னாடி வா. என்னடா அப்படி பயந்து ஓடி வர? சார், சூடான சூப்பு தயாரா இருக்கு சார். சார், 2 பேரும் சீக்கிரமா கீழே வாங்க சார். ஓகே, கட்டுப்பட்டு சாருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன், அதனால நானே சூப்பை மேல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன தயக்கம்? சார் சார், என்ன இது? என்ன மறுபடியும்? ஆமா, இந்த கட்டுப்பட்டு சார் மேல ஏற வழியை எதுக்காக இவ்ளோ ஆபத்தா வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. ஏதோ அவசரத்துக்கு மேல ஏறுற மாதிரியா இருக்கு, ஏதோ செஞ்சு கோட்டை மேல ஏறுற மாதிரி செங்குத்தால இருக்கு. அப்புறம் சார், சார் நல்லா இருக்கீங்களா சார்? சார், உங்களுக்காக சூப்பு கொண்டு வந்திருக்கேன் சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களா சார்? சார், டிங் டாங், உனக்கு என்னாச்சு? டிங் டாங். சாரி டிங் டாங், நான் உங்களை கவனிக்கல, அதனால என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். எனக்கு இதே மாதிரி ஒரு இன்னொரு சூப் செஞ்சு தரீங்களா ப்ளீஸ்? டிங் டாங், பசிக்குது. அப்படியா? சரிங்க சார், திரும்ப 1 more நான் அதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரியா போச்சு. கட்டு, சீக்கிரம் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுக்கப்பா. பட்டுவோட 6வது அறிவு சொல்லிடுச்சு, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் வரப்போதாம்பா, அதுவும் இங்கேயே இப்போவே. பட்டு, உங்களோட 6வது அறிவு நாளுக்கு நாள் அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. பட்டு, நம்ம வீட்ல தான் இருக்கோம், இங்க என்ன ஆபத்து வரப்போகுது சொல்லுங்க? இங்க பாரு ஃபுட்பால் தம்பி, என்னால இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. ரொம்ப நாளா இந்த கட்டு பட்டு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கதையை நீ எப்படியாவது முடிச்சிரு, அதுக்கப்புறம் உனக்கு நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். ஏய், லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த கட்டு பட்டு கதையை முடிக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க 2 பேரும் சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அறிவு கட்டவனுங்களா, குடுங்கடா, இந்த பெரிய மனசனுக்கு கொஞ்சம் குடுங்கடா. வெக்கம் கட்டவனுங்களா, என்கிட்ட இருந்தா சம்பாரிச்சு சாப்பிடுறீங்க. ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்ல அடி பின்னிடுவேன். என் காசுல சாப்பிட நினைச்சீங்க, உங்க 2 பேரும் வாயெல்லாம் கிழிச்சிருவா தடியானுங்களா. இப்போ எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பாஸ். எங்ககிட்ட எது இருந்தாலும் அதுல பாதி உங்களுக்கு தான் பாஸ். ஆமா. இந்த பாலை புடிங்க. இந்த பாலை கட்டு பட்டுவோட ஆபீஸ்க்குள்ள நீங்க 2 பேரும் சேர்ந்து மெதுவா தள்ளி விட்டுருங்க. மத்த வேலையை எல்லாமே இந்த பாலே பாத்துக்கும். ஆமா. ஒர்க் ஆகுமான்னு பார்க்கலாம் வாங்க. போடு. என்னங்கடா இது? பந்து பவுன்ஸ் ஆகி பேசுது. டிவில இருந்து இந்த பால் மட்டும் எப்படி வெளியே வந்து விழுந்தது? சரி, எது எப்படியோ, பால் பார்க்க அழகா இருக்கு. நல்ல மஞ்சள்னு. பட்டு, என்னாச்சு உங்களுக்கு? என்ன சத்தம் இது? டிங் டாங், நகருங்க. சார், எதுக்காக இப்படி பண்ணீங்க சார்? ஓ சாரி டிங் டாங், இன்னைக்கு சூப்புக்கும் எனக்கும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி தவறிக்கிட்டே இருக்கு. பட்டு, பட்டு நீ எங்க இருக்க? எங்க போன? முன்னாடி வா. தம்பி, நீங்க யாரு? வீடு திறந்திருந்தா உள்ள நுழைஞ்சிருப்பீங்களா? டிங் டாங், இவரை சீக்கிரம் வெளியே அனுப்பு, புரியுதா? பட்டு, பட்டு நீ எங்க இருக்க? ஜென்டில்மேன், இங்க இருந்து உடனே வெளியில கிளம்பி போங்க. சார் சொன்னாரே, அது உங்க காதுல விழலையா? கோ மேன், நாங்கலாம் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எவ்வளவு அழகா இருக்க பாரு. ஏ கட்டு, ஏய், நான் தாண்டா உன் பாசக்கார நண்பன் பட்டு. என்னையே அடையாளம் தெரியலையா உனக்கு? இது பட்டுவோட குரலாச்சு.
என்ன பட்டு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? உனக்கு என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை. வா கட்டு, திடீர்னு எனக்கு முன்னாடி எங்க இருந்தோ ஒரு பால் வந்து விழுந்துச்சுப்பா. அது எப்படின்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அந்த பால்ல கூட அழகா ஒரு ஸ்மைலி ஃபேஸ். என்னை பார்த்து என்ன தூக்குன்னு கத்திச்சுப்பா. அதுல லேசா எமோஷன் ஆயிட்டேன். சரி பந்து தானேன்னு குனிஞ்சு எடுத்த டமால் ஒரு சவுட்டுப்பா. பந்து வெடிச்சிருச்சுப்பா. பூச்சிக்கிட்டே பந்து வெடிச்சிருச்சுப்பா. நிலக்கரி ஆடுற மாதிரி ஆயிட்டப்பா. பாலால பிளாஸ்ட் ஆயிடுச்சா? அந்த பால் தானாவே இங்க வந்திருக்காது பட்டு. யாரோ இத பிளான் போட்டு தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னு தெரியலையே. டேய் இங்க பாறா ஃபுட்பால் மண்டையா, ஒரு நிமிஷம் இரு. நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ போட போற அந்த ஃபுட்பால் பாம்ல அந்த கட்டுவும் பட்டுவும் ஒரே அடியா புட்டுக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன. ஆனா அங்க பார்த்தா ரெண்டு பேரும் உயிரோட நிக்கிறானுங்க. அப்போ உன் பாம்புக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? நீ வச்ச பாம்பு வெடிச்சது பிரயோஜனமா இல்லாம போயிடுச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற சொல்லு. என் வாயை பார்க்காம பதில் சொல்லு. நீ வச்சது வெடிகுண்டு தானா இல்ல அது வெடிக்காத வெறும் குண்டா? பதில் சொல்லுப்பா. நான் அந்த கட்டு பட்டுக்காக ஸ்பெஷலா அந்த பால்ல டபுள் வெடி மருந்து வச்சிருக்க. டபுள் வெடி மருந்து. ஆனா என்னன்னு தெரியல, அந்த வெடிப்பொருளோட தன்மை பாதியா குறைஞ்சிருச்சு. அதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆகல போல இருக்கு. இதுல நம்ம பக்கம் எந்த தப்புமே இல்ல. ஆனா எதுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. இதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல சார், நாங்க தான் காரணம் சார். அதுல இருந்து பாதி வெடி மருந்து சரிப்பங்கா எடுத்து இந்த பாலுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்கோம் சார். உங்களோட பாஸ் தானே உங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிலயும் எங்களுக்கும் பாதி பங்கு இருக்குன்னு சொன்னாரு. அதனாலதான் அதுல பாதி எடுத்து இதுக்குள்ள வச்சிருக்கோம் சார். இது என்ன சார் தப்பு? இந்தாங்க சார், அதுல இருந்து பாதி வெடி மருந்து அடைச்சு வச்சிருக்கிற பத்தி இதான், பத்திரமா வச்சுக்கோங்க. காப்பாத்துக்கடா காப்பாத்துக்கடா. டேய் லெஃப்ட் ரைட்ல கீழ இறங்குனா உங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ரைட் வாங்கிருடா. என்ன எப்படியாவது கீழ இறக்கி விடுடா. பயமா இருக்குடா, ரொம்ப ஹைட்டா இருக்குடா. டேய் என்ன எப்படியாவது இறக்கி விடுங்க. அம்மா என்ன காப்பாத்துங்க. அம்மா 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 என் பட்டா. அப்படிதான் மேடம். நல்லா பட்டத்தை புடிச்சு கீழே இழுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். என்ன காப்பாத்த வந்த கண் கண்ட தெய்வமே, சீக்கிரம். மறுபடியும் கை விட்டுட்டாங்களே. தாயா பாயா, நீங்க ரெண்டு பேரும் பண்ண வேலையெல்லாம் பாரு. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்ன காப்பாத்துக்கடா. முதல்ல நீங்க தான் சொன்னீங்க எங்க கிட்ட என்ன இருந்தாலும் அதுல சரி பங்கா பிரிச்சு பாதி உங்களுக்கு தரணும்னு. அதைத்தான் நாங்க செஞ்சோம். ஏன் பாஸ் இப்ப எங்க மேலே கோவப்படுறீங்க? போங்க பாஸ், வர நீங்க எங்களை சரியாவே புரிஞ்சுக்க மாட்டீங்க பாஸ். இனிமே நாங்க உங்ககிட்ட நிச்சயமா பேசவே மாட்டோம் பாஸ். டேய் நீ பேசாம போய். எனக்கு அதை பத்தி கவலையே இல்லடா. என்ன முதல்ல இறக்கி விடுங்கடா. பயமா இருக்குடா. என்ன சத்தம் இது? அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா. எங்க போறாங்க? சூப்பர். அப்படின்னா அந்த பாம் பிளாஸ்ட நீங்க தான் இங்க நடத்துனதா? ஆமா, இதெல்லாம் நான் தான் பண்ணேன். நான் தான் ஃபுட்பால் பாய். என்னோட ஃபுட்பாலை யாரெல்லாம் கையால எடுக்கிறாங்களோ அப்போ அந்த கடவுளை அவங்க எல்லாரையும் கையால எடுத்துக்குவாரு. என்னோட முதல் தாக்குதல்ல நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதனாலதான் என்கிட்ட உங்க ரெண்டு பேருக்கான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. பாக்குறீங்களா? மறுபடியும் பந்தா. கட்டு, இந்த பந்தை நீ ஏத்துக்காதப்பா. இத வாங்கின நம்மள அப்படியே அலக்க லிஃப்ட் பண்ணி ஒரே அடியா கடவுளுக்கே கிஃப்ட் பண்ணும்பா. வேணாப்பா. ஓஹோ பட்டு, நீங்க கவலைப்படாதீங்க. பால் இந்த இடத்துல விழாம நம்ம பாத்துக்கணும். சார் அங்க 3 பேர் இருக்காங்க, நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. இதோ நான் வந்துட்டேன் சார். இப்ப பாருங்க ஜஜக்கா, விடாதீங்க சார். அது நம்ம பக்கமா திருப்பி விட்டானுங்களே. டேய் என்னடா எல்லாரும் சேர்ந்து வாலிபால் விளையாடுறீங்க? மேல தொங்கிக்கிட்டு இருக்க இந்த வாலிபாலை காப்பாத்துக்கடா. டேய் உங்களை தானே கேக்குறேன். பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ். இங்க மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அங்க இருந்தே வாட்ச் பண்ணுங்க பாஸ். இப்ப பாருங்க பாஸ் எவ்வளவு டெக்னிக்கலா நான் ஹேண்டில் பண்றேன். என்னடா பண்ணி தொலைச்சேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா. ஏய் உன்னை எடுத்து கையில தானே வச்சிருக்க. மறுபடியும் எடுத்துக்கோங்கன்ற. எதுக்கு முன்னாடி உன்னை இப்படி கையில தூக்கி வச்சுதான் அவசரப்பட்டேன். மறுபடியும் அந்த மாதிரி அவசரப்பட்டுட்டேன். தாயா பாயா, சீக்கிரமா போய் வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம் இப்பவே போங்க. வரும் பாஸ். வாங்க பாஸ். பாயா கொஞ்சம் ரைட் எடு. ஐயா பாஸ் வந்துட்டாரு. பட்டு சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம்.
பட் நீங்க ஜீப்பை நிறுத்தாதீங்க. இன்னைக்கு இவனோட கேம்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். இந்த ஃபுட்பால்ல டபுள் வெடி மருந்தா இருக்கு, டபுளா இருக்கு. இந்த முறை அவங்க 2 பேராலையும் தப்பிக்கவே முடியாது. ஓ நோ கட்டு, அங்க பாத்தியா பால் ஸ்பீடா நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. இப்படியே பவுன்ஸ் ஆச்சு கிட்ட வந்து பிளாஸ்ட் ஆயிடும்பா. என்ன பண்றது? ஐடியா கூட, என்ன பண்றது? டென்ஷன் ஆகாதீங்க பட்டு. ஜீப்பை 360 டிகிரில சுத்துங்க. கம் ஆன் பட்டு, ஜீப்பை சுத்துங்க. ஷேர்சிங், இந்த கட்டு பட்டு யாரு? எப்படி இவங்க 2 பேரும் இதெல்லாம் பண்றாங்க? என்னோட ஃபுட்பாலை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹாக்கி பால மாத்திட்டாங்க. இப்போ என்ன பண்றது? டேய் ஃபுட்பால் பையா, அவனுக்கு 2 பேர் யாருங்கறத பத்தி நம்ம உட்கார்ந்து விலாவரி அப்புறமா பேசலாம்டா. முதல்ல அவனுக்கு 2 பேர்கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சு இங்க இருந்து போகணும். அதுக்கு ஒரு வழியை சொல்லு. வாயா பக்காதடா. பாஸ், நம்ம பக்கம் தான் பால் வந்துகிட்டு இருக்கு பாஸ். அப்படியே திரும்பி பின்னால பாருங்க. நீயும் வேனை 360 டிகிரிக்கு சுத்து. நீ வேனை ஓட்டிக்கிட்டே இரு, எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தாத. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. இதோ சுத்துறேன். நிறுத்துங்களா? என்னங்கடா இது? கட்டு ஃபர்ஸ்டாவது ஒரு பால் மட்டும் தான் வந்துச்சு. இப்போ 4-5 பால் சேர்ந்து வருதுப்பா. பேசாம நாம எங்க தப்பிச்சு போயிடலாம்ப்பா. சீக்கிரப்பா, யோசிக்காதப்பா. பட்டு சொல்றது கேளு, நீ எங்கேயும் போகாத. பட்டு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது எதுக்காக நீ இப்படி பயந்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. கட்டு பட்டுவோட நட்பு கடல் காத்துல கலந்த உப்பு. ஆமா ஆமா. கலர் கலரா மண்டையில ரிப்பன் கட்டிருக்கேன். மண்டையில ஒண்ணுமே இல்லையாடா? மறுபடியும் பால் இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கு. அது என் கையில எடுத்தா மறுபடியும் எனக்கு தான் அடிபடும். ஏதாவது பண்ணு சீக்கிரம். சார் பார்த்து சார். ஒரு பால் இல்ல, 2 பால் இல்ல, 4 பால் ஒன்னா வருது சார். ஒன்னா வருது. இதுல எந்த பாலை தான் நீங்க எடுப்பீங்க? நான் எந்த பாலையும் தூக்க மாட்டல. நீ வேணா வச்சுக்கல. சிறப்பா செஞ்சுட்டாங்க. என்னப்பா அம்மா அம்மா, திருட என் பாட்டத்தை திருடிட்டு போதான் வந்திருக்கான். இப்போ நான் என்ன பண்றேன் பாரு. மறுபடியும் வந்து சிக்கிக்கிறடா. என்ன அரங்க பாத்துக்க. மன்மணி சார், நீங்க சரியான டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. குற்றவாளி இங்க இருக்கா. ஃபுட்பால் பாய், உங்க கூட விளையாட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா இப்போ நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. போங்க போங்க. எலே, ஜெயிலுக்குள்ள போய் விளையாட்ட காமில வாழ. ஏப்பா, யாராவது ஒருத்தங்க என்ன கீழே இறக்கி விடுங்கப்பா. முடியல. எலே, வாய மூடல. உன் விளையாட்டை என்கிட்டயே காமிச்சல. உனக்கு என்ன பண்றன்னு பாருல. ஜெயில போய் விளையாடலாம் முடியாதுல. அங்க போய் கல்லு உடைக்கணும், களி திங்கணும். தெரிஞ்சுக்கங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.